Welcome students. 8th standard unit 1 prose The Nose Jewel written by C Rajagopalachari. இப்போ பார்க்குற நம்ம வந்து page 2 இருக்கு. Students, first we can learn about the author. You see, he is C Rajagopalachari. Chakravarti Rajagopalachari 1878 to 1972, informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. Rajagopalachari was born in the village of Thorapalli in the Krishnagiri district. Rajagopalachari was the last Governor General of India. As India soon became a republic in 1950. இதை நம்ம படிக்கும்போது 1915 படிக்கக்கூடாது, இயர் படிக்கும்போது 1915 படிக்கிறோம். Furthermore, he was the first Indian born Governor General. Since before him the posts were held by British nationals. He also served as leader of the Indian National Congress, Premier of Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs of the Indian Union and the Chief Minister of Madras State. He was one of the first recipient of India's highest civilian award, the Bharat Ratna. Okay, இப்போ நம்ம படிச்சிருக்கோம், மீனிங் பார்ப்போம். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 1878ல பிறந்தாரு, 1972ல இறந்தார். Informally called ராஜாஜி, சுருக்கமா ராஜாஜின்னு கூப்பிடுவோம். Was an Indian politician, இந்திய அரசியல்வாதி, independence activist. அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர், லாயர் வக்கீல், ரைட்டர் எழுத்தாளர், ஹிஸ்டோரியன் அரசியல் ஆசிரியர் அண்ட் ஸ்டேட்மென்ட்ஸ் ஆட்சியாளர். ராஜகோபாலாச்சாரி வாஸ் born in the village of Thorapalli in the Krishnagiri district. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற துறப்பள்ளியில் பிறந்தார் அவர். ராஜகோபாலாச்சாரி வாஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் கடைசியாக அவர் கவர்னர் ஜெனரல் இருந்தார். as India soon became the republic in 1950. 1950ல இந்தியா வந்து குடியரசு ஆக்கும்போது அவர் இருந்தார். அவர் என்னவா இருந்தார்? கவர்னர் ஜெனரல் இருந்தார். Furthermore, மேலும் he was the first Indian born Governor General. அவர் தான் இந்தியாவில் பிறந்து முத கவர்னர் ஜெனரல் ஆனவர். Since before him the posts were held by British nationals. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? பிரிட்டிஷ்னு வந்தாங்க இல்லையா, அவங்க தான் இருந்தாங்க. அவங்க தான் வந்து என்னவா இருந்தாங்க? கவர்னர் ஜெனரல் இருந்தாங்க. ஆனால் கடைசியாக வந்து பார்த்தோம்னா ஒரு இந்தியன் தான் கவர்னர் ஜெனரல் இருந்தார். He also served as a leader of the Indian National Congress. Indian National Congress லீடர் இருந்தார். Premier of the Madras Presidency. ஓகேவா? கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கவர்னர் இருந்தார். மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன் அண்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் இதெல்லாம் இருந்தார். என்ன இருந்தார் பாருங்க, அவர் முதல்ல வந்து எப்படி இருந்தார்? லீடர் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், எதுக்கு? நம்முடைய மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தார், கவர்னர் இருந்தார், ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தார், நம்ம மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அப்போல்லாம் மெட்ராஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, இப்போ தமிழிடம் மாறிடுச்சு. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ஸ். ஓகேவா? ரெசிபியன்ஸ் அப்படின்னா பெறக்கூடியவர். என்னவா என்ன பெறக்கூடியவர்? இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அண்ட் த பாரத் ரத்னா, மிக உயரிய விருது சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாரத் விருது பெறக்கூடியவர் இருந்தார். அவருக்கு கௌரவிச்சாங்க கொடுத்தவர். ஓகேவா? பாருங்க, இப்போதான் கதைக்கு வருவோம் நம்ம. ராமையா வாஸ் a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tiled roofs. He was not rich, but he could take care of his family. 2 sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house, and the mother bird laid her eggs in it. My dear, began the male sparrow, and what do you want now? Asked his wife. Why does the lady of this house always quarrel with their husband? How am I to know? Said the female bird. Let us mind our own business. You are always self-centered, said the male sparrow, and added, should we not help the poor Ramaya? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் முதல் பேரை பார்த்துருக்கோம். இந்த பேராவில் இருக்கிற சில வேர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா இதில் வந்து பாருங்க, இந்த டைல் ரூஃப்ஸ் இருக்கு இல்லையா, டைல் ரூஃப்ஸ். ராமையா வாஸ் ஏ சிம்பிள் மேன் லிவிங் இன் த டவுன்.
ரொம்ப சிம்பிள் மேன். அவர் டவுனில் வசிச்சுட்டு இருந்தார். He lived with his wife in nice house made of tiled woods. நல்ல அருமையான வீடு. அந்த வீடு டைல் ரூப். டைல் ரூப்னு அர்த்தம் ஓடு போத்தின வீடு. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா படத்தில், ஓகேவா? தான் டைல் ஃபுட்னு சொல்லுவோம் நம்ம. He was not rich. அவர் வந்து பணக்காரர் அல்ல. பட் he could take care of his family. ஆனால் இருந்தாலும் கூட அவருடைய ஃபேமிலியை பொறுப்பாக கவனிச்சிட்டார். டேக் கேர் ஆஃப்னா கவனிச்சிக்கிறது, பொறுப்பாக கவனிச்சிக்கிறது. 2 sparrows. 2 sparrowsனா என்ன அர்த்தம்? 2 குருவிங்க. 2 sparrowsனா 2 குருவிங்க. built a nest in a nice spot in the roof of Ramaya's house. ராமையாஸ் ஹவுஸுடைய கூரையில் அழகாக கூடு கட்டியிருந்தது. அண்ட் த மதர் பேர்ட் லைடு ஹர் எக்ஸ் இன் இட். அதில் வந்து அம்மா பேர்டு வந்து முட்டையும் போட்டிருந்தது. நெஸ்ட்டு அதில் ஒரு முட்டை இருக்கு இல்லையா, முட்டையும் போட்டிருந்தது. மை டியர் பிகன் த மேல் ஸ்பெரோ. அந்த மேல் ஸ்பெரோனா ஆண் குருவி பேசுது, அன்பே. அண்ட் வாட் டூ யூ வாண்ட் நவ் ஆஸ்க் திஸ் ஒய்ஃப். அந்த ஒய்ஃப் கேட்குற, ஒய்ஃப் ஸ்பெரோ கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. வை டஸ் த லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் ஆல்வேஸ் குவாரல் வித் ஹர் ஹஸ்பண்ட். ஏன் இந்த வீட்டில் இருக்கிற அம்மா அவங்க கணவன் கூட எப்பவுமே குவாரல் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன குவாரல்னா சண்டை போட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த ஆண் பறவை கேட்குது. ஹவ் am I to know? How am I to know? எனக்கு என்ன தெரியும்? said the female bird. அந்த பெண் குருவி என்ன சொல்லுது? எனக்கு என்ன தெரியும்னு சொல்லுது. let us mind our own business. உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு. you are always self-centered, said the male sparrow and added. நீ எப்பயுமே ரொம்ப சுயநலக்காரியாக இருக்க. அவன் சொல்லிட்டு, should we not help this poor ராமையா? பாவம் அந்த ராமையா நம்ம உதவி பண்ணக்கூடாதா அப்படின்றது. அதை இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, ராமையா வந்து டவுன் வசிக்கிறாரு, ஏழையாக இருந்தாலும் நல்லா குடும்பத்தை கவனிச்சிக்கிறாரு. அவங்க வீட்டு கூரையில் 2 குருவிகள் வந்து கூடு கட்டி முட்டை புரிஞ்சிருந்தது. அப்போ அந்த வீட்டில் வந்து அந்த அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, கணவன் கூட சண்டை போட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த ஆண் குருவி கேட்குது, இந்த வீட்டில் அந்த அம்மா எப்பயும் சண்டை போட்டே இருக்காங்களே அப்படின்னு கேட்குது. ஓகேவா, இதுக்கு எதாவது செய்யணும் அப்படின்றது. வேண்டாம் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆண்குருவி கேட்குது, நீ ரொம்ப சுயமாக இருக்க, இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் இல்லையா அப்படின்னு ஆண்குருவி நினச்சி பார்க்குது. ஓகே, இப்போ இந்த பேரா பார்த்தீங்களா, இந்த பேராவில் ஏதாவது வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் புரியாமல் தான் நீங்கள் கேட்கலாம். எந்த வேர்டு, ஏதாவது வேர்டுக்கு மீனிங் புரியாமல் தான் நீங்கள் கேட்கலாம். அப்படி தெரிஞ்சுன்னா அடுத்த பேராவுக்கு போகலாம். அடுத்த பேராவுக்கு போகலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேரா போகலாம். நெக்ஸ்ட் பேரா போகலாம். பாருங்க. The female sparrow said with the disdain, let me see what help you can do for him. Please do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. That would be enough for you and me. Somewhere in the muck heap lay a diamond nose jewel. The male bird picked it up and came to the nest with the shining stud in his beak and said to his wife, look, do you like this? The wife bird replied, what am I to do with the diamond nose studs or with earrings? Find some crab. The young ones are hungry. இப்போ இதை நீங்கள் படிக்கும்போது இந்த ப்ரொனன்சியேஷன் பார்த்துருப்பீங்க. இதில் சில இந்த டிஸ்டைன்றது மீனிங் என்ன, வெறுப்புடன் கொடுத்துருக்கோம். இதில் இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீலிங் ஆஃப் கான்டெம்ப்ட் ஆர் ஸ்கான். கான்டெம்ப்ட் ஆர் ஸ்கான் அப்படின்னா மீனிங்னா வெறுப்புன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது கிரப்னு இருக்கு இல்லையா, கிரப்ன்றது என்னது? ஃபுட்டு. ஓகேவா? இங்கே மக்கு ஹீப் அப்படின்றது குப்பை. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு வந்து மீனிங் பார்ப்போம். பாருங்க. The female sparrow said with disdain. அந்த பெண் குருவி என்னம்போ வெறுப்பா பேசுது. Let me see what help you can do for him. இப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன உதவி செய்ய போறேன்னு பார்த்துருந்தேன். Please do not talk about what does concern us. இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது. See that the cat does not come near our nest. நம்முடைய கூட்டு பக்கத்தில் பூனை வராமல் பார்த்துக்கோ. That would be enough for you. அதான் உனக்கு and me, உனக்கும் எனக்கும் ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா, நம்ம கூட்டு பக்கத்தில் பூனை வராமல் பார்த்துக்கோ, மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்றது அந்த பெண் பறவை ரொம்ப வெறுப்பாக பேசிகிட்டு இருக்கு. Somewhere in the muck heap, அந்த குப்பையில் lay a diamond nose jewel. டைமண்ட் மூக்குக்கு போடுறோம் இல்லையா, அந்த டைமண்ட் என்னது? வைரம் ஜுவல் கிடைச்சிது. The male bird picked it up and came to the nest. அந்த ஆண் பறவை அந்த ஜுவல் எடுத்துக்கிட்டு இந்த கூட்டுக்கு வருது. With the shining stud. அது மூக்குத்தி ரொம்ப ஷைனிங்காக இருக்கு. In his beak and said to his wife. அந்த ஆண் குருவி வந்து அந்த வச்சுக்கிட்டு வைஃப் கிட்ட பேசுது. Look, இங்கே பாரு. Do you like this? இது உனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கா, விரும்புறியா? The wife bird replied. அந்த பெண் குருவி சொல்லுது,
வாட் am I to do with diamond no stud? இந்த மூக்குத்தி வச்சு நான் என்ன செய்ய போறேன்? ஆர் வித் இயர் ரிங்ஸ், இந்த காதுக்கு போற ரிங்கு, அதை வச்சு என்ன செய்ய போறேன்? ஃபைண்ட் சம் கிரப், போய் சாப்பாடு பையங்க இருக்கான்னு பாரு. தி யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குருவிங்க ரொம்ப வந்து பசியா இருக்கு, அதை முதல்ல பாரு, இதையே கொண்டு வந்த அப்படின்னு அந்த பெண் குருவி ஆண் குருவியை பார்த்து கோவமா பேசுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பேராவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது மீனிங், இந்த வேர்ட் மீனிங் வேணுமா? ஏதாவது இந்த பேராவில் வேர்ட் மீனிங் ஏதாவது கேட்கலாம் நீங்கள். இந்த வேர்டுக்கு மீனிங் தெரியல சார் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வீட்டில் போய் படிக்கணும், அதான் முக்கியமானது. வீட்டில் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். சரி, அடுத்த பேரா போகலாமா? பாருங்க, the bird dropped to the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. Ramaya's wife noticed the jewel as she was sweeping the floor. She picked it up with delight and wore it. Ramaya questioned her angrily. How did you get this diamond stud? பேசக்கூடாதுமா, அமைதியா இருங்க. பேசணும் டிஸ்டர்பாக இருக்கும். Ramaya questioned her angrily. How did you get this diamond stud? I found it lying here yesterday and took it. That is all. We should go and hand over it to the village magistrate. நம்ம வந்து வில்லேஜ்னு சொல்லக்கூடாது, வில்லேஜ் தான் சொல்லணும், magistrate. If tomorrow the police should come and search our house, it will be a disgrace to us. In Meenakshi Ammal's house nearby, the talk went thus. I forgot and left it in the bathroom. Kuppayi, the servant woman, must have spat it out. She is very careless and ignorant. Okay, இதில் என்ன மீனிங் பார்ப்போம். இதில் மேஜிஸ்ட்ரேட்னு கொடுத்துருக்காங்க. என்ன மீனிங் அப்படின்னா, மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றது டிஸ்கிரேஸ் மீனிங் பார்ப்போம். மேஜிஸ்ட்ரேட் வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸர் வித் லிமிட்டட் அத்தாரிட்டி டு அட்மினிஸ்டர் அண்ட் என்ஃபோர்ஸ் லா. பெரும்பாலும் மாவட்ட நீதிபதினு சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் டவுனில் இருக்கிற அவருக்கு நிறைய அதிகாரம் உண்டு. டிஸ்கிரேஸ் அப்படின்றது வந்து அவமானம். டிஸ்கிரேஸ் அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிஸ்ஆனர்ட் ஆர் கவர்டு வித் ஷேம், அவமானம்னு சொல்லுவாங்க. அடுத்து இக்னரண்ட். இக்னரண்ட் அப்படின்றது பார்த்தோம்னா அறியாமை, நம்ம அன்அவேர்னு சொல்லுவோம். தமிழில் சொன்னோம்னா மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றது மாவட்ட நீதிபதி, டிஸ்கிரேஸ்ன்றது அவமானம், இக்னரண்ட் அப்படின்னா அன்அவேர், அதாவது அறியாமைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது மீனிங் பார்ப்போமா? பாருங்க, த பேர்ட் ட்ராப்ட், இதை ட்ராப்டுன்னு சொல்லக்கூடாது, ட்ராப்ட். The bird dropped the diamond stud on the floor. அந்த ஆண் பறவை என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த மூக்குத்தியை கீழே போட்டுடுச்சு. And went out in search of little worms for the young ones. Wormsனா என்ன? புழு. அந்த குருவிக்கு புழு வேணும் இல்லையா, அந்த புழு தேட போச்சு. search ofனா தேட போச்சு. Ramaya's wife noticed the jewel as she was sweeping the floor. sweepனா பெருக்கிறது. அந்த ஃப்ளோர் பெருகிட்டு இருக்கும் பொழுது அந்த ஜுவலை வந்து அந்த ராமையாவுடைய மனைவி பார்க்குறாங்க. she picked it up, எடுத்துக்கிறாங்க. with the delight, சந்தோஷமா. ரைட்னா ஹாப்பிலி. அண்ட் ஓர் இட், ஓர்னா அணிஞ்சிக்கிறாங்க. ஓர்ன்றது பாசன்ஸு, இதுக்கு அது வியா, ஓர் ஓன். ராமையா questioned her angrily. ராமையா ரொம்ப வேகமாக கோபமாக கேட்குறாங்க. how did you get this diamond stud? டைமண்ட்ஸை எங்கேருந்து கொண்டு வந்த நீ? அந்த அம்மா சொல்கிறாங்க, I found it lying here yesterday and took it. That's all. கீழே கிடந்து எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்றாங்க. why should you go to and hand over it to the village magistrate? ஏன் இது கொண்டு போய் நம்ம வந்து இது கண்டிப்பாக எங்கே கொடுக்கணும்? மாவட்ட நீதிபதி கொடுக்கணும். இஃப் டுமாரோ த போலீஸ் ஷுட் கம், கண்டிப்பாக அப்படி விட்டோம்னா போலீஸ் நம்மகிட்ட வருவாங்க. அண்ட் சர்ச் அவர் ஹவுஸ், வீட்டெலாம் தேடி பார்ப்பாங்க. இட் வில் பி டிஸ்கிரேஸ் டு அஸ். அப்படி தேடி பார்த்தா அவங்க அவமானம் இல்லையா அப்படின்னா அந்த ராமையா கேட்குறாரு. இப்போ இதை விட்டுருவோம். அடுத்த நிகழ்ச்சி பாருங்க. இன் மீனாட்சி அம்மாள்ஸ் ஹவுஸ், மீனாட்சி அம்மாள்ஸ் பக்கத்து வீடு, அங்கே இந்த டாக் வெண்ட் திஸ், அங்கே ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. என்ன பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஐ ஃபர்காட் அண்ட் லெஃப்ட் இட் இன் த பாத்ரூம். நான் வந்து என்னுடைய என்ன பண்ண மூக்குத்தியை பாத்ரூம் வச்சுட்டு வந்துட்டேன். குப்பாய், நம்ம சரவண்ட் இருக்கார் இல்லையா குப்பாய், அவங்க என்ன பண்ணாங்க, உமன் மஸ்ட் ஹேவ் ஸ்பெட் இட் அவுட், பெருக்கி தள்ளிட்டு இருப்பாங்க போல் இருக்கு. அந்த பொண்ணு குப்பாய் சரவண்ட் வந்து மூக்குத்தி எங்கேயாவது ஸ்வெப்ட் அப்படின்னு அர்த்தம், பெருக்கி தள்ளுறது. ஷீ இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னரண்ட். அந்த வேலைக்கார் ரொம்பவும் கேர்லெஸ்ஸாக இருக்கா, ரொம்பவும் அறியாமல் இருக்கா அப்படின்னு சொல்கிறது யார்? அப்போ அந்த குப்பாயினுடைய, அப்படியா இல்லை, மீனாட்சி அம்மாள் சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த மூக்குத்தி வந்து யாருது? மீனாட்சி அம்மாளுது. அந்த குருவி கொண்டு வந்து போட்டுடுச்சு, அவங்க அணிஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் நான் 3 பேராஸ் தான் பார்க்க முடியும். ஓகேவா? நீங்கள் இந்த 3 பேராஸ் வீட்டில் பல முறை படித்து பாருங்கள்.
டவுட் இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். வேர்ட் மீனிங் இருந்தால் இந்த முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பேராஸ்லாம் முடிச்சிட்டு பின்னாடி தான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டு பின்னாடி நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர்லாம் உங்களுக்கு எழுதி போடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த லெசனில் இருக்கிற 3 பேராஸ் நம்ம பார்த்துருக்கோம், பேசேஜ் பார்த்துருக்கோம். இந்த 3 பேசேஜில் பார்த்தோம்னா முதல்ல ஒரு முறை படித்து காமிச்சிருக்கேன். அப்போது நீங்கள் இந்த ப்ரொனன்சியேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா இந்த பேசேஜில் இருக்கிற ஒவ்வொரு நியூ வேர்ட்ஸ் அதுக்கு மீனிங் வந்து தமிழும் பார்த்தோம், இங்கிலீஷ்லையும் பார்த்தோம். இந்த பேசேஜை படிக்கும் பொழுது அந்த நியூ வேர்ட்ஸ் சென்டென்ஸில் இருக்கும் பொழுது ஃபுல் சென்டென்ஸினுடைய ஃபுல் பேசேஜினுடைய மீனிங் தமிழில் சொல்லியிருக்கேன். அதையும் புரிஞ்சுக்கிங்க. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த வீட்டில் போய் படிக்கணும். நீங்கள் வீட்டில் 1 or 2 டைம்ஸ் நல்லா நீங்கள் படிங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நல்லா நீங்கள் வந்து பழகப்படுத்திக்கிங்க. ஓகேவா? இப்போது இந்த அடுத்த கிளாஸில் உங்களுக்கு அடுத்த 3 பேசேஜ் பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம கிளாஸில் ரொம்ப குறைஞ்சி 16 பேர் தான் அட்டன் பண்ணிருக்கீங்க. இன்னும் சிலருக்கெல்லாம் அட்டன் பண்ணணும் நான் இல்லையா? அட்டன் பண்ணாதவங்க வீடியோ பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.